இன்றைய பாசுரம் 23வது பாசுரம். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. பேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. உன் கோயில் நின்றிங்கு அருளேர் கோப்புடைய சீரிய சிங்கா. சீரிய சிங்கா சனத்திலிருந்து. சீரிய சிங்கா சனத்திலிருந்து. யாம் வந்த காரிய மாறாய்ந்தருளெலோரெம்பாவாய். யாம் வந்த காரிய மாறாய்ந்தருளெலோரெம்பாவாய். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யஜுஷைல தீபம். ஆண்டாளுடைய பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு பாசுரம் 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும்ன்ற பாசுரம். இதில் முழுக்க முழுக்க நிருசிம்மனை பற்றி ஆண்டாள் அனுபவத்தில் சொல்கிறா. அந்த நம்ம முன் பாசுரத்தில் பார்த்தா மாதிரி அந்த திவ்ய சக்ஷுஷ்னுடைய அனுகிரகத்தை எப்படி ஆண்டாள் நமக்கு பெருமாள்கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு சொல்லித்தராளோ அந்த மாதிரி இந்த நிருசிம்மனுடைய அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கணும். அதனால தான் மாரிமலை முழஞ்சின்ற பாசுரத்தில் நரசிம்மருடைய வாக்கியங்கள் வந்திருக்கும், வாசகம் வந்திருக்கும். அந்த நரசிம்மருடைய அனுகிரகத்தினால நமக்கு இந்த பாபம், சாபம், தாபம், இந்த கோபம் இதெல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுன்றத ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுறா. அதுக்கு என்னடா அப்படின்னா, தாயார் அந்த தூணிலிருந்து வந்த பெருமாள் எப்படி தன்னுடைய விஷயங்களை பக்தனுக்காக வந்தாரோ அந்த மாதிரி நம்மளுடைய கூக்குரல்ல ஆண்டாள் நமக்கு அழைச்சின்னு வந்திருக்கா. நம்மளுடைய தாயார் இந்த பக்தனை அழைச்சின்னு வந்திருக்கா. இந்த அழைத்து கொண்டு வந்த இந்த பக்தர்களுக்கெல்லாம் நம்ம அருள் பாவிக்கணும் அப்படின்னு கர்ஜனையோட சுவாமி காத்துன்னு இருக்காராம் இந்த பாசுரத்துல. அதனுடைய விஷயங்கள் தான் இந்த பாசுரத்துல நம்ம பார்த்து ஆண்டாளுடைய விஷயத்தை அனுபவிச்சு நம்மளுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தை பாத்திரமானோம் தான் இந்த பாசுரம் சாரமா நமக்கு சொல்ற விஷயம்.